உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக கர்த்தர் உன்னோடு நிச்சயமாக இருக்கிறார் என்று கண்டோம் என்று ஈசாக்கை குறித்து மற்றவர்கள் சொல்வதை பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட ஆதியாகமும் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் இன்றைக்கு வாழ்கிற நமக்கும் சொல்லப்படுகிறது. தேவனுடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு இருக்கிறோம் அல்லவா? அநேக பிரச்சனை இருக்கலாம், பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று நமக்கும் சொல்லப்படுகிறபடினாலே நாம் தளர்ந்துவிட வேண்டாம். இந்த சம்பவம் இந்த 22ஆம் அதிகாரத்தினுடைய காரியங்களை பார்க்கும்போது தன்னுடைய நேசகுமாரனாகிய ஒரே மகனாகிய ஈசாக்கை தேவன் பலி செலுத்தும்படியாய் சொன்னபோது ஆபிரகாம் தடையின்றி தன் மகனை தேவனுக்கு பலி செலுத்தும்படியாக அந்த மோரியா தேசத்தில் தேவன் காண்பித்த மலையிலே கொண்டு போய் பலி செலுத்தும்படியாய் கடந்து வருகிறார். அப்படி கடந்து வந்த போது அங்கே தேவன் தன் வாழ்க்கையிலே அவருடைய மகிமை வெளிப்படுத்தும்படியாக, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை வெளிப்படுத்தும்படியாக ஒரு காரியம் நடக்கிறது. அதை தான் இங்கே ஆபிரகாம் சொல்கிறார். அந்த இடத்துக்கு யெகோவா ஈர் என்று பெயரிட்டான். அந்நாளிலே கர்த்தருடைய பர்வத்திலே அதனால் பார்த்து கொள்ளப்படும் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் தேவன் பார்த்து கொள்ள, தேவன் நமக்காய் யுத்தம் பண்ண, தேவன் நமக்காய் வழக்காட, நமக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். காரணம் யெகோவா ஈர், கர்த்தருடைய பர்வத்திலே பார்த்து கொள்ளப்படும். நம் வாழ்க்கையில் வருகிற எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். தேவ ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தபோது அவர்களை வனாந்தர வழியிலே தேவன் 40 வருஷம் பார்த்து கொண்டார். அவருடைய தேவையெல்லாம் தேவன் சந்தித்தார். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள். அதுபோல இந்த நாளிலும் கூட எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதனால் யெகோவா ஈர் என்கிற அந்த அர்த்தத்தின் பிரகாரமாக என்ன பிரச்சனை வந்தாலும் தேவன் பார்த்துக் கொள்வார் என்கிற நம்பிக்கையோடு இருப்போம். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர், யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர், எல்லாம் பார்த்து கொள்வீர், யெகோவா ஈரே. அந்திமாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்ள இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறபடினாலே அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கும் இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுவதாக நாங்கள் பார்த்த வண்ணமாக இன்றைக்கும் எங்கள் எல்லா பிரச்சனையும் பார்த்து கொள்ளும்படியாக, எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற சோதனைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும்படியாக, அதற்கு வேண்டிய தீர்வை கொடுக்கும்படியாக அன்றைக்கு இருந்த தேவன் தாமே, அன்றைக்கு ஆபிரகாமை அழைத்த தேவன் தாமே இன்றைக்கும் ஆண்டவரே உயிராக எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய காரியங்களை பார்த்து கொள்ளும்படியாக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்கள் காரியங்களை சாட்டி விடுகிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.